निमसते आतश अहुरे मजदाओ. Iran Shah, the spiritual king of Zoroastrians, was consecrated 1,300 years ago. The fire of Iran Shah was consecrated with 16 different kinds of fire. This fire, if you go to see all 16 different fires, are fire from the dyer, the potter, the brickmaker, the goldsmith, the ironsmith, the silversmith, the priest, the warrior, the soldier, the king. This all during that times were the trade which were going on. There were no big industries. So all these fires were taken from each and every place to basic idea of universal brotherhood, that nobody is left out in contributing for such a big place of worship. ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம எல்லாத்துக்குமே சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு மதத்தை பற்றி தான். அதுவும் இந்தியாவில் பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த மதம். அது என்ன மதம் அப்படின்னா ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிற ஒரு மதம். ஏன் 90% இந்த மாதிரி ஒரு மதம் இருக்குதுன்னே தெரியாதுன்னு தான் சொல்லணும். இந்த மதத்தை படிக்கும்போது இந்த மாதிரியும் ஒரு மதத்தினர் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விதான் நம்மளுக்குள்ள வரும். ஏன் அப்படின்னா அவங்களோட சடங்கு சம்பிரதாயங்கள் வந்துட்டு அந்த மாதிரி. அப்படி என்ன சடங்கு சம்பிரதாயங்கள் இந்த மதத்தினர் பின்பற்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மதம் எப்படி வந்தது, அது எங்க தோன்றுச்சு அப்படிங்கிற அதனோட ஒரு சின்ன ஹிஸ்டரியை வந்துட்டு பார்க்கலாம். இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தில் இருக்கக்கூடிய மக்களை பாரசீகர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜொராஸ்ட்ரிய மதம் முன்னாடி ஈரான் ஈராக் நாடுகளை தான் வந்துட்டு முதல்ல தோன்றுச்சு. அந்த ஈரான் ஈராக் நாடுகள்ல முந்தைய காலத்துல பாரசீகம் அப்படின்னு சொல்லி அழைச்சதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாரசீகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. இந்த பாரசீகர்கள்ல ஒருத்தரான ஜொராஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஞானி தான் இந்த ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிற மதத்தை தோற்றுவித்து அந்த ஜொராஸ்ட்ரிய மதத்துக்கு சில கொள்கை வழிமுறைகளை வந்துட்டு வகுக்கிறார். இதுக்கப்புறம் இந்த ஜொராஸ்ட்ரிய மக்களிடையே வந்துட்டு இந்த மதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. இதன் பிறகு அந்த ஈரான் ஈராக் நாடுகளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த விஸ்தாஸ்பா அப்படிங்கிற ஒரு மன்னருக்கு இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தை பத்தின ஒரு செய்தி போகுது. அவரும் இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தோட கொள்கைகள் பிடிச்சிருந்ததுனால ஜொராஸ்ட்ரிய மதத்தை வந்துட்டு ஏத்துக்கிறார். அந்த மன்னர் ஏற்றதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா மக்களிடையே இந்த மதம் இன்னும் வேகமா பரவ ஆரம்பிக்குது. ஸோ இதன் பிறகு ஈரான் ஈராக் நாடுகள் முழுவதுமே வந்துட்டு ஜொராஸ்ட்ரிய மதம் வந்துட்டு பரவிடுச்சு. இதன் பிறகு அந்த ஈரான் ஈராக் நாடுகளை முஸ்லிம்கள் வந்துட்டு ஆக்கிரமிக்கிறாங்க. அப்படி ஆக்கிரமிச்ச முஸ்லிம்கள் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஜொராஸ்ட்ரிய மக்களை அவங்களுடைய மதத்துக்கு மாறுறதுக்கு வற்புறுத்துறாங்க. இது பிடிக்காத இந்த ஜொராஸ்ட்ரிய மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறாங்க. அப்படி வெளியேறினவங்கள கொஞ்சம் பேர் தான் இந்தியாவில் வந்துட்டு தஞ்சம் அடைகிறாங்க. இப்படிதான் இந்த ஜொராஸ்ட்ரிய மதம் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வருது. இன்னும் இந்த ஜொராஸ்ட்ரிய மதம் இந்தியாவில் இருக்கா, அந்த மக்கள் இன்னும் அவங்களோட வழிமுறைகளை பின்பற்றிட்டு இருக்காங்களா அப்படின்னா ஆமாம், இன்னும் இந்தியாவில் ஜொராஸ்ட்ரிய மதம் இருக்கு. ஆனால் அவங்களுடைய மக்கள் தொகை, ஜொராஸ்ட்ரிய மக்களுடைய மக்கள் தொகை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. இந்தியாவில் வந்துட்டு 60,000 மக்கள் இருக்கிறதாவும் உலக அளவில் 1,00,000 மக்கள் தொகை இருக்கிறதாவும் வந்துட்டு தகவல்கள் இருக்கு. இவங்களோட கடவுள் என்ன, இவங்க எதையெல்லாம் வழிபடுறாங்க அப்படின்னா இந்த ஜொராஸ்ட்ரிய மக்கள் வந்துட்டு இயற்கையை வந்துட்டு புனிதமா நினைக்கிறாங்க. முக்கியமா நெருப்பை தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு கடவுளா வழிபடுறாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு கடவுள். அவரோட பேர் என்ன அப்படின்னா அகுரா மாஸ்டானும் அவங்களுடைய புனித நூல் வந்துட்டு அவஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான சுவாரஸ்யமான சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன அப்படின்னா, இந்துக்கள்ல யாராவதோ இல்ல கிறிஸ்டின் முஸ்லீம்ல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட சடலத்தை ஒண்ணு புதைப்பாங்க இல்ல எரிப்பாங்க. ஆனா இந்த ஜொராஸ்ட்ரிய மக்கள் இறந்தவங்களோட உடலை புதைக்கிறதோ எரிக்கிறதோ இல்லை. அதுக்கு பதிலா இறந்தவங்களோட உடலை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பறவைகளுக்கு உணவா கொடுக்குறாங்க. ஏன் இவங்க இறந்தவங்களோட உடலை வந்துட்டு புதைக்கிறதோ எரிக்கிறதோ இல்லை அப்படின்னா இந்த ஜொராஸ்ட்ரிய மக்கள் இயற்கையை வந்துட்டு வழிபடுறாங்க. முக்கியமா நெருப்பை வந்துட்டு புனிதமா நினைக்கிறவங்க. இறந்தவங்களோட உடலை நெருப்பிலிட்டு எரிக்கும் போது அந்த நெருப்பை களங்கப்படுத்துறதா அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த மக்கள் வந்துட்டு இறந்தவங்களோட உடலை வந்துட்டு எரிக்காம பறவைகளுக்கு உணவா கொடுக்கறாங்க. இவங்க எப்படி இறந்தவங்களோட உடலை வந்துட்டு பறவைகளுக்கு உணவா கொடுக்கறாங்க அப்படின்னா, மும்பைல மலபார் ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல 54 ஏக்கர் பரப்பளவுல டவர் ஆஃப் சைலன்ஸ் இருக்கு. அதாவது அமைதியின் கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வட்ட வடிவ கட்டிடம் இருக்கு. அந்த கட்டிடத்து மேலதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இறந்தவங்களோட உடலை வந்துட்டு பறவைகள் உண்பதற்காக வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த உடலை இவங்க வந்துட்டு என்னென்ன வழிமுறைகள் வந்துட்டு பின்பற்றாங்க, என்ன சடங்குகள் வந்துட்டு பின்பற்றாங்க அப்படின்னா,
ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடல் முழுவதையும் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மாட்டு கோமியத்தை வச்சு புனிதப்படுத்துறாங்க. அப்படி புனிதப்படுத்தப்பட்ட உடலை தான் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அமைதியின் கோபுரத்து மேல பறவைகள் உண்பதற்காக வைக்கிறாங்க. அவங்க வச்சதுக்கு அப்புறம் ஒரு 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துல வல்ச்சர்ஸ், அதாவது பிணந்தினி கழுகுகள் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உடலை வந்துட்டு சிதிலமடைய செஞ்சிடும். இதே முறையை தான் மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய பாரசீகர்களும் வந்துட்டு பின்பற்றிட்டு இருந்தாங்க. ஆனா ஜொராஸ்ட்ரிய மதத்தை பின்பற்றாத மற்ற மக்கள் இந்த முறையை ரொம்ப அதிகமா எதிர்த்ததுனால மற்ற நாடுகள்ல இந்த முறையை முழுவதுமா தடை பண்ணிட்டாங்க. ஆனா இந்தியாவுல இன்னும் இந்த முறை வந்துட்டு லீகலா வந்துட்டு இந்த ஜொராஸ்ட்ரிய மக்களால பின்பற்றப்பட்டுட்டு தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஜொராஸ்ட்ரிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட முறைகளை வந்துட்டு கைவிட்டு இறந்தவங்களோட உடலை வந்துட்டு புதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டைக்ளோஃபினாக் அப்படிங்கிற ஒரு ட்ரக் தான் காரணம். ட்ரக்குக்கும் இறந்தவங்களோட உடலை புதைக்கிறதுக்கும் என்ன காரணம் இருக்கு அப்படின்னா இந்த டைக்ளோஃபினாக் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் அப்படின்றாங்க. இது வந்துட்டு 2015க்கு முன்னாடி வெட்டினரி டிபார்ட்மெண்ட்ல விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், ஃபீவர் இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்காக வந்துட்டு இந்த டைக்ளோஃபினாக் அப்படிங்கிற ட்ரக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வல்ச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு இறந்த மனித உடல்களை மட்டும் இல்லை, இறந்த எந்த ஒரு விலங்கையோட உடலையும் வந்துட்டு சாப்பிடக்கூடிய ஒரு தன்மையுடையது. ஒரு விலங்கு வந்துட்டு எதனால வேணாலும் இறந்து போகலாம், நோய்வாய்ப்பட்டு இறந்து போகலாம், இல்லை வந்துட்டு மற்ற விலங்குனால தாக்கப்பட்டு இறந்து போகலாம். ஆனால் இந்த வல்ச்சர் வந்துட்டு நோய்வாய்ப்பட்ட விலங்கை சாப்பிட்டாலுமே அந்த நோய்க்காரணியை கூட செரிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த வல்ச்சருக்கு இருக்கு. ஆனால் டைக்ளோஃபினாக் எடுத்துக்கிட்ட ஒரு விலங்கு இறந்ததுக்கு அப்புறம் அதை அந்த வல்ச்சர் சாப்பிடும்போது அதனோட கிட்னி வந்துட்டு பாதிக்கப்படுது. இப்படி கிட்னி பாதிக்கப்பட்ட வல்ச்சர்ஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள்ல இறந்துருது. ஸோ இதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா வல்ச்சர்ஸோட எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப டிராஸ்டிக்கா குறைய ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஜொராஸ்ட்ரிய மக்கள் இறந்தவங்களோட உடலை வந்துட்டு அந்த அமைதியின் கோபுரத்து மேல வச்சாலும் இந்த உடல் சிதிலமடைய ரொம்ப நாட்கள் எடுத்துக்குது. ஏன்னா அந்த உடலை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வல்ச்சர்ஸோட எண்ணிக்கை அங்க வந்துட்டு போதுமான அளவு இல்லை. இப்போ சிதிலமடைய ரொம்ப நாட்கள் எடுத்துக்கிறதுனால அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில வந்துட்டு அதிகமான துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. அதனால மக்கள் ரொம்ப அதிகமா எதிர்ப்பு தெரிவிச்சதுனால ஜொராஸ்ட்ரிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இறந்தவங்களோட உடலை வந்துட்டு புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இதில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய செலிபிரிட்டிஸ்ல கொஞ்சம் பேர் வந்துட்டு இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு சிலர் யார் யாரு அப்படின்னா உலகத்திலே பணக்காரன் சொல்லக்கூடிய ரத்தன் டாட்டா இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தை சேர்ந்தவர் தான். அதே மாதிரி இந்திய காங்கிரஸோட தலைவர், அதாவது தோற்றுவித்தவர் தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவரும் இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தை சேர்ந்தவர் தான். இன்னும் ஒருத்தர் யாரு அப்படின்னா நேருவோட மருமகன், அதாவது இந்திரா காந்தியோட கணவர் ஃபெரோஸ் காந்தியும் இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான். இது மட்டும் இல்ல, இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் வந்துட்டு இந்த ஜொராஸ்ட்ரிய மதத்துல வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. Hello. My name is Nima, 16 years old, living in a small village in Tibet. I'm free. I usually go to school in the neighboring town. I have nothing to do at school today, so I was thinking of spending a day relaxing. Nima, your uncle seems to be in danger. What? My uncle? My father jumped in with impatience and headed to the hospital in a hurry. It was too late when we arrived at the hospital. Uncle was dead. Rama, still young. Uncle. He was fine until the other day. He seems to have had a heart attack. Life is short. First, have the monk read the Buddhist sutra? By reading the sutras, it seems that the soul is extracted from the dead. By doing this, the corpse becomes an object that turns into a mere shell. Next, carry the body to the stand on the outskirts of the village. Dad, what is that stand? It's called the Sky Burial Stand. I lay your uncle there. Sky Burial? At this time, I still didn't know what Sky Burial was. Yes, the Sky Burial Master and the Vulture will send your uncle to the heaven. Vultures in heaven? Yes. What does it mean for a bird to send to heaven? I was curious. I asked my dad, Dad, I want to see the Sky Burial. Originally, the family does not accompany the Sky Burial. However,
You are already 16 years old, and you should know about it, he said with a scowl. He will take me. Sky burial is, as the name suggests, a funeral that feeds the body to the birds. What? Let the birds eat? Yes, but this has a profound meaning. Humans are sinful creatures that takes away and eat many lives. My uncle liked meat. There's no choice to live, but he can compensate after he dies. After that, the soul is removed from the body, and the body is given to the vultures as an offering. Then, the sin of this world will be purified, and the soul can return to heaven. Then you go to heaven? That's right. However, the actual process was really shocking. As I told you earlier, first, carry the body to the sky burial stand. The sky burial stand is built in a far suburb. Even though it's a stand, it's usually on the ground. The sky burial master will lay the body, place the sacred stone on the head, and tie the neck to a stake. Then, finely cut the dead. In other words, break them apart. Cut more, so that it will be easier for the vultures to eat. Don't do that face. It's what you need to do to get the birds to eat. Purifying his sin is the way my uncle can go to heaven. After cutting, the sky burial master once leaves the body. It will be the turn of a large number of them waiting in the nearby rocky area. Vultures that swarm on the bodies all at once and eat the body. In a really short time, the body becomes bones. The sky burial master reappears at the right time. Crush the bones with a hammer. By doing so, the vulture will eat up to the bones. As I found out later, there are also environmental reasons for the sky burial. In the highlands of Tibet, there are few trees and it is difficult to obtain firewood, so it is not possible to cremate. Also, with the cold climate, the activity of microbes in the soil is slow, and even if the body is buried, it will not return to the soil. Sky burial, that looks cruel if you don't know about it, is the most reasonable and wonderful natural burial for us humans living in the highlands. I heard a bird song. Thanks to you, my uncle was able to go to the heavens. I prayed quietly in the house, remembering my energetic uncle who played with me when I was little.